வாஷிங் மிஷினுக்காக அவர் அங்க போய் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுல ஒரு சைட்ல போயிட்டுனா ஒரு சைட் ட்ராக்ல இவன் வேற குறுக்கல் எடுக்க போயிட்டு இருக்கான்ற மாதிரி நம்மளுடைய தம்பி விஜய், எல்லா ஆக்டர்ஸும் வரலாம். நம்மளுடைய காரம்பாக்கம் கணதி அண்ணன் சொன்னது போல எல்லாருமே நடிக்கிறவங்க எல்லாமே அரசியலுக்கு வரலாம். அதெல்லாம் நாங்க வேண்டாம்னு யாருமே சொல்லலை. பட் ஒரு 41 உயிருக்கு மேல ஏறி நின்று நீ அரசியல் பண்ணணும்னு நினைக்கிற பத்தியா, அதுதான் எங்களால ஒத்துக்க முடியாது. 41 பேர் உயிர் விழுந்ததுக்கு அப்புறமும் 72 மணி நேரம் நீ வாய மூடி கள்ள மௌனத்தோட இருந்ததற்கு என்ன பதில் கூற போகிறாய் என்பதை நீங்கள் சற்றே யோசித்து பார்க்க வேண்டும். இதே ஒரு உதாரணம் சொல்றேன். நம்மளுடைய கழக தலைவரும் முதலமைச்சரும் அவர்கள் ஒரு லாக்அப்ல ஒரு இன்சிடென்ட் நடந்தது. சில மணி நேரங்கள்ல அந்த குடும்பத்தார போன்ல அழைச்சு, ஐ எம் வெரி சாரிமா, ஒரு சிஎம் ஒரு கழக தலைவர் இவ்வளவு வயதானவர் கூப்பிட்டு, ஐ எம் வெரி சாரிமா, இது நடந்திருக்க கூடாது, நடந்துருச்சு, என்ன மன்னிச்சிருன்னு சொன்னாங்க பத்தியா. அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். 41 உயிரையும் முழுசா முழுங்கிட்டு கல்லுளும் அங்க நாட்டை வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்க